இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். தேசமே நீங்கள் பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, நான் பெரிய காரியங்களை செய்வேன்றார். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் இந்த வாக்குத்தத்த வசனம் நம் வாழ்க்கையிலே கிரியை செய்யணும். அதுக்காக கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாம் கவனமாய் கேட்டு அதன்படி நடப்போமானால் தேவன் நம்முடைய எல்லைகளிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா தேவன் நியாய தீர்ப்பு துணியை மறுசீரமைத்து அதுக்கு பதிலாக அவர்களுக்கு தேவன் நன்மையை செய்ய போகிறார். அந்த தேசத்துக்கு அவர் அந்த தேசத்தில் தலையிட்டு அதை ஆசிர்வதிக்கவும், அந்த பூமியை பயப்படாதேன்னு சொல்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் களி கூறுங்கள், ஏன்னா மாபெரும் காரியத்தை நான் உங்களுக்காக செய்வேன். உங்கள் இலையில் இருக்கிற அந்த பஞ்சத்தை நான் மாற்றி பெரும் மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொல்கிறாரு. தேசத்தின் வளத்தை நான் மீட்டெடுப்பேன்னு சொல்கிறாரு. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த அந்த வருஷங்களுக்கு இரட்டத்தனையான பலனை தருவேன்னு சொல்கிறார். அது இழந்தவைகளை எல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவேன்னு சொல்கிறார் இல்லையா. அந்த கடுமையான வறட்சி பாதிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்காக யோவேல் தீர்க்கதரிசி எழுதுகிற வசனம் தான் இந்த வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. அதனால் கர்த்தரின் நியாய தீர்ப்பை மாற்றி ஒரு மறுசீரமைப்பை அந்த தேசத்துக்கு தந்து அந்த பூமியை பயப்படாதே, கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்போது உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறாரு. யூதாவே நீ பயப்படாதே என்றார். யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். தேவனை துதிக்கிறவர்களே நீங்கள் இன்றைக்கு பயப்படாதீங்க. தேசத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு நாம் அஞ்சாமல் கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்து களி கூறும்போது, நம் மத்தியிலும் நம் தேசத்திலும் நம்முடைய பூமியிலும் தேவன் என்ன பண்ணுவார்? பெரிய காரியங்களை செய்ய அவர் வளமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா வெளியின் மிருகங்களே பயப்படாதுங்க, வனாந்திரத்திலே உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும்னு சொல்கிறார். விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் தன் பலனை தரும். அப்போது தேவன் ஒரு இடத்த ஆசிர்வதிக்கிறார்னா, ஒரு எல்லையை ஆசிர்வதிக்கிறார்னா அந்த ஆசிர்வாதம் என்றென்று நிலைத்து இருக்கும். அதுதான் இங்கே சொல்லப்படுது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15லேருந்து 17 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் நமக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறாருன்னா அந்த தண்டனையை நம் எல்லையிலேருந்து நம் மனம் திரும்பும் அவரிடத்துல நம் மனம் திரும்பி மனம் பொருந்தி போகும்போது அவர் அந்த தண்டனை ஆக்கினையை நம் எல்லையிலேருந்து எடுத்துடுறார். உன் சத்துருக்களையும் நான் விலக்கிடுவேன்னு சொல்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறதுனால இனி நீ தீங்கை காணாது இருப்பா என்றார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது நாம் தீங்கை காணாதபடி காத்துக்கொள்வார். அந்த நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதேன்னு சொல்கிறாரு. சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் இந்த வார்த்தை பொருந்துகிறதா இருக்குது இல்லையா. தேவனை நோக்கி நீங்கள் உங்கள் கைகளை தளர விடாதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பி இருக்கும்போது அவர் உங்கள் நடுவில் இருப்பார். ஏன்னா அவர் வல்லமுள்ள தேவன், அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் பேரில் நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ந்து நீங்கள் களி கூறும்போது தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருந்து உங்கள் பேரிலே அவர் கம்பீரமாய் களி கூறுவார். ஏன்னா நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தரும் களி கூர்ந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க வருவார். அதனால் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நீங்கள் நானாதபடிக்கு, இலச்சை அடையாதபடிக்கு, உங்கள் வாலிபத்தின் வெட்கத்தை நீங்கள் மறந்து உங்கள் விதவையின் இருப்பை நிந்தையெல்லாம் இனி நினையாது இருப்பீர்கள் என்றே ஏசாயா 54:4 சொல்லுகிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வெட்கத்துக்கு பதிலாக, இலட்சைக்கு பதிலாக தேவன் பலன் தருவார். அதனால் நம் விதவையின் இருப்பு, இப்போ எப்படி ஒரு கணவனை இழந்த மனைவி ஒரு திக்கற்ற நிலையில் இருக்கிறாளோ அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் இன்றைக்கி உங்கள் நிந்தைகளை எல்லாம் எடுத்து போடுவேன்னு சொல்கிறார். அவர் அதை நினைக்க மாட்டேன்னு சொல்கிறார். சங்கீதம் 126:1-3 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, இன்னைக்கு கூட நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஒரு கடன் தொல்லைகள், ஏதோ பிரச்சனைகள், போராட்டங்களோடு இருந்தால் அந்த சிறையிருப்பை தேவன் இன்றைக்கி மாற்ற அவர் வல்லமில்லவர். அந்த சிறைப்பை அவர் திருப்பும் போது உங்களுக்கு கூட ஒரு சொப்பனம் காண்பது போல இருக்கும். ஏன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லையா. அப்பொழுது அவர் நம்முடைய வாயை நகைப்பினாலும் நம்முடைய நாவை ஆனந்த சத்தத்தினாலும் நிறைத்திருக்க பண்ணுவாராம். அப்போ கர்த்தருக்குள்ளாக நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம் சிறையிருப்பை மாற்றி நமக்கு ஆனந்த களிப்பை தேவன் உண்டாக்குவார். அதனால் உங்களுக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறார். புறஜாதிகளுக்குள்ளே அது அவர்கள் கூட அதை சொல்லிக்கொள்ளுவாங்களாம். கர்த்தர் நமக்கு செய்யும்போது புறஜாதிகள் சொல்லுவாங்களாம், இவங்களுக்கு பார் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அதுபோல் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று இதன் நிமித்தம் நாமும்
மகிழ்ந்து இருப்போம். புறஜாதிகளும் மகிழ்வாங்க, கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும், கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுவோமா. எரேமியா 33:3 பார்க்குறேன், என்னை நோக்கி கூப்பிடு. அதே போல் ஆபத்து நாள் வரும்பொழுது நீங்கள் மனுஷரை நாடி ஓடி அவர்களை தேடுவதை விட்டு விட்டு கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு அறிவிப்பார். அதன்படி நீங்கள் செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்க, நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கின்றார். உங்களை எல்லாம் நான் நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து வைத்திருக்கிறேன். அதாவது நித்திய ராஜ்யத்தில் என்றென்றும் அவரோடு கூட இருக்க போகிறோம் இல்லையா. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்து அறிந்து தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ நமக்காக அவர் வானங்களுக்கு ஒரு மறுமொழி கொடுப்பாராம், அது பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். அப்போ வானம் மழையை கொடுத்தா பூமி செழிப்படையும். அப்போ அந்த வார்த்தை எங்கேருந்து வருது? கர்த்தரிடத்துலேருந்து வருது. அப்போ கர்த்தர் நம்மேலே அவர் பாராட்டுகிற அந்த அன்பு, அந்த சந்தோஷம், அந்த களிப்பு நமக்கும் தேவன் தருகிறார்னு பார்க்குறோம். என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதேன்னு எரேமியா 30:10 சொல்கிறார். இஸ்ரவேலே நீ கலங்காதேன்னு சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்தில் இருந்து உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு ரட்சிப்பேன்றார். உங்கள் பிள்ளைகள் கூட தூர தேசத்தில் இருக்கலாம், குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத நிலைமையில் இருக்கலாம். எந்த எல்லையில் அவர்கள் சிறைப்பட்டிருந்தாலும் அவர்கள் சிறையிருப்பை நான் மாற்றி அவர்களை ரட்சித்து கொண்டு வருவேன்னு சொல்கிறார். யாக்கோபே திரும்பி வந்து அமர்ந்து அவன் சுகித்து இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லைன்றார். இனி உங்களை தத்தளிக்க பண்ணுகிறவர் ஒருவரும் இல்லாதபடிக்கு காப்பேன்னு சொல்கிறார். 1 சாமுவேல் 12:24 பார்க்குறோம், நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து. அடுத்து தேவன் நமக்கு தேசத்தின் பலனை தரணும். இந்த பூமியில் அவர் பெரிய காரியத்தை செய்யணும்னா முதலாவது நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் உங்களிடத்தில் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்னு சொல்லப்படுது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை எப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இஸ்ரவேலில் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் செழிப்பான இந்த தேசத்தில் கொண்டு வந்து அவர்களை வாசம் பண்ணும்படியாக வைத்தார். கர்த்தர் தம் ஜனங்களை சுகமாய் தங்கும்படியாய் அமைதியான வாசஸ்தலத்திலே சமாதானமான குடியிருப்பிலே அவர்களை இருக்கும்படியாய் செய்தார் இல்லையா. எகிப்திலே கோசேன் என்கிற அந்த ஆற்றங்கரை ஓரத்திலிருந்து செழிப்பான இடத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அன்னைக்கு பார்வோன் ராஜா தங்கும்படியாக அனுமதி கொடுத்தார். யோசேப்போ அவருடைய தகப்பனும் அவர் குடும்பத்தாரும் எல்லாரும் அங்கே வசிக்கும்படியாய் செய்தார் இல்லையா. அப்போ கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்ததெல்லாம் இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கும் தேவன் நம்முடைய எல்லைகளையும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவர். ஏன்னா வருஷத்தை அவருடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறார். அவர் நம்முடைய பாதைகளை எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவாராம். நெய்யாய் பொழிவது என்பது ஒரு செழிப்பை குறிக்குது. அப்படி நம்முடைய வழிகள் எல்லாம் ஒரு செழிப்பை ஆசீர்வாதத்தையும் தருவென்றார். மேய்ச்சலில் உள்ள வெளிகளில் ஆடுகள் எல்லாம் நிறைந்திருக்குமா, பள்ளத்தாக்கெல்லாம் தானியத்தினால் மூடி இருக்கும். அப்போ உங்கள் மேய்ச்சலின் ஆடு உங்கள் மிருக ஜீவன்களுக்கு கூட செழிப்பான தானியங்களை கொடுத்து மேய்ச்சலான இடத்தை கொடுத்து தேவன் போஷிப்பார். அதனால் அந்த பள்ளத்தாக்கிலே சூழ்ந்து இருக்கிற அந்த தானியங்கள்லாம் மூடி இருக்குல்ல, அவைகள் எல்லாம் கர்த்தரை கம்பீரித்து பாடும். இப்போ விவசாய நிலங்களை நம்ம பார்க்குற மரஞ்செடி கொடிகள் இயற்கையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவைகள் எல்லாம் காற்றில் அசையும் போது அது என்ன செய்தான்? அதெல்லாம் கர்த்தரை துதிக்குதான், தேவனை அது மகிமைப்படுத்துதுன்னு ஆவிக்குரிய ரீதியில் அது சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அதை போல் கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவுதுன்னு சங்கீதம் 98:8 பார்க்குறோம். ஏன்னா நம் கர்த்தர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். பூலோகத்தில் அவர் நீதியோடு ஜனங்களை நிதானத்தோடு அவர் நீதியாக நியாயம் தீர்க்க போகிறார். நிதானம்னா பொறுமையாக அவனவன் காரியம் என்ன என்று விசாரித்து நியாயம் தீர்க்க போகிறார். அதனால தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம் ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு அவருக்கு வாக்கு பண்ணின தேவன் இன்னைக்கு நமக்கும் அவர் கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கார். அதனால தேவன் அவருடைய நீதி உன்னதமானதும் அவை பெரியவைகளாக இருக்கிறது என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி
அதை படைத்து சர்வ சிருஷ்டிகராய் அதை ஆண்டு கொண்டு இருக்கிறார். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படியாக இருக்கிறதுனால தேசமே இன்னைக்கு நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தருக்குள்ளாக நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசியுங்கள். ஆமேன்.